கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து அவரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து அவரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்சிகளிலும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இந்த நிகழ்வின் சிறப்புகள் என்ன? விக்னேஷ், மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் மற்றொரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியான கள்ளழகர் தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அழகர் மலையிலிருந்து மதுரை வந்த அழகரை கோடை காலத்தில் குளிர்விக்கும் விதமாக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பாரம்பரிய ஆட்டுத்தோல் தோப்பரை மூலம் குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது தற்போது மதிச்சியம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை நோக்கி கடந்த 29ஆம் தேதி கிளம்பிய கள்ளழகர் நேற்று எதிர்சேவை கண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை தங்க குதிரையில் வைகை ஆற்றில் அழகர் பச்சை பட்டுறுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் எழுந்தருளி அவர்களுக்கு அருள்பாலித்திருந்தார். இதனை அடுத்து இந்த விழாவின் சிறப்பு வாய்ந்த நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்வு என்பது மிக உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தமட்டில் 490க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் மதுரை மதிச்சியம் பகுதியில் உள்ள ராமராயர் திவான் மண்டகப்படியில் தற்போது இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பாரம்பரியமாக ஆட்டுத்தோல் தோப்பறையில் நிரப்பப்பட்ட மஞ்சள் கலந்த அந்த புனித நீரை அழகர் மீது தெளித்து பீச்சி அடித்து அவரை குளிர்விக்கும் விதமாக இந்த தீர்த்தவாரி நிகழ்வு என்பது மிக உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு தண்ணீரை பீச்சி அடித்து ஆடி பாடி ஆரவாரத்துடன் அழகரை வரவேற்று இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை பக்தர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பிரஷர் பம்புகள் மூலமாக சுவாமி மீது தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சுவாமி மீது பிரஷர் பம்புகள் மூலமாக தண்ணீர் பீச்சக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பாரம்பரியமான சிறிய துருத்திகள் மூலமாக சுவாமி மீது தண்ணீர் பீச்சி அடித்து பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி வருகிறார்கள். இன்று முதல், அதாவது மதிச்சியம் பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அண்ணா நகர், கே நகர், இரவு தெப்பக்குளம் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் தங்க குதிரையில் அழகர் சென்று பக்தர்களுக்கு நேரடியாக அருள்பாலிக்க இருக்கிறார். நாளை மண்டுக முனிவருக்கு அழகர் சாப விமோசனம் அளிக்கிறார். மே 4ஆம் தேதி உலக புகழ்பெற்ற பூப்பல்லாக்க நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அழகர் மலைக்கு திரும்ப இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். வைகையாத்து மதுரையில ஐயனாறு குதிரையில அழகர் வருகிற அழகே அழகே உலகழகே. வரங்கேட்டு வணங்கையில வாழ்க்கை மாறும் கணமதில
உள்ள நினப்பத உடனே தருமே உனதருளே. கூடுற கூட்டத்தில் கோவிந்தா என்ற கோஷமும் வானத்தை தாண்டாதா. ஊரெல்லாம் உன் நாமம் காவல் காக்கிறதே. சங்கையும் சக்கரத்தையும் தாங்கி வராரு, சங்கடம் அத்தனையும் எதிர்க்க வராரு. இல்லையும் வாழும் கதையும் ஏந்தி வராரு, பச்சை பட்டறையில மாற்றி வராரு. வாராரு வாராரு கள்ளழகர் வாராரு, அழகா மலையழகா. ஊரு தாண்டி வருவூரே, நாடு கடந்தும் வருவாரே. அழகராத்துல இறங்கும் நிகழ்வு. கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.